அனைத்து டெக் வீடியோஸையும் தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷனுமே பயன்படுத்தாமல் நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கரோட வால்யூமை எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிறது ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெரிய வரும். இல்லை எங்கேயா ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் டெத் ஆகிறதுக்கு கூட அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ வாங்க எந்த ஒரு அப்ளிகேஷனுமே பயன்படுத்தாமல் நம்ம மொபைலோட ஸ்பீக்கரோட வால்யூமை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ சொல்ல போகிற இந்த மெத்தட் எல்லா மொபைலுக்குமே ஒர்க் ஆகாது. மீடியாடெக் ப்ராசஸருக்கு மட்டும்தான் இப்போ சொல்ல போகிற இந்த மெத்தட் ஒர்க் ஆகும். ஓகே, உங்கள் மொபைல் மீடியாடெக் ப்ராசஸராக இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷன் ஒரு MP கிட்ட தான் வரும். அந்த அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட இன்டர்ஃபேஸ் இது போல் வந்துடும். ஸோ இதில் மீடியாடெக் ப்ராசஸர் அப்படின்னு போட்டுருந்துச்சு அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு இந்த இப்போ சொல்ல போகிற இந்த மெத்தட் சப்போர்ட் ஆகும். இல்லை ஸ்னாப் ட்ராகன் அதே போல் குவால்காம் இது போல் போட்டுருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வேறு மெத்தட் இருக்குது. அது உங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதுக்கான வீடியோவை நம்ம அடுத்ததாக மேக் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகே, உங்களுக்கு இது போல் மீடியாடெக் ப்ராசஸர் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சொல்ல போகிற இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் மொபைல் என்ன ப்ராசஸர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன். ஜஸ்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது உங்களுடைய மொபைல் டயல் பேட்டில் போய் நீங்கள் *#* 36466333# அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் இன்ஜினியரிங் மோட் அப்படின்னு சொல்லி ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் டெலிஃபோன், கனெக்டிவிட்டி, ஹார்ட்வேர் டெஸ்ட், லொக்கேஷன் இது போல் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் எதுலையுமே போய் டச் பண்ணிட வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் ஹார்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஆடியோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் மோட், ஹெட்செட் மோட், லவுட் ஸ்பீக்கர் இது போல் நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். ஓகே, இதில் நீங்கள் எந்த ஸ்பீக்கரோட வால்யூமை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஹெட்செட் கேட்பீங்க, ஹெட்செட்டில் பாட்டு கேட்கும்போது அந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த வால்யூம் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதோட வால்யூம் அதிகப்படுத்தணும்னு வச்சிங்க அப்படின்னா லவுட் ஸ்பீக்கர், ஹெட்செட் ஸ்பீக்கர் போங்க. இல்லை நான் மொபைலில் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன், அது வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதிகப்படுத்தணும்னு வச்சிங்க அப்படின்னா லவுட் ஸ்பீக்கர் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க. ஓகே, இப்போ நான் லவுட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். ஓகே, இதில் டைப் அதே போல் லெவல், வேல்யூ இது போல் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதில் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 0 to 255 நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நீங்கள் அதிகமாக வைக்க வேண்டாம். இப்போ 255 255 வைக்காதீங்க. ஒரு 200, ஒரு 190, 180 இது போல் வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்பீக்கர் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்பீக்கர் அடியாகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வால்யூ 0 to 160 போட்டிருக்காங்க. இதில் எனக்கு டிஃபால்ட்டாக 136 இருக்குது. வேணும்னா நீங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு மொபைலுக்கும் இது மாறுபடும். உங்கள் மொபைலில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்காங்க. அதில் மேக்ஸிமம் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதிலிருந்து ஒரு 10-20 குறைச்சிக்கோங்க. மற்றபடி எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். இப்போ நான் இங்கே வச்சுருக்கிறது நான் சேஞ்ச் பண்ண வால்யூம் தான். ஸோ நீங்களும் சேஞ்ச் பண்ணிவிட்டு பக்கத்தில் செட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட்டு செட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஸ்பீக்கரோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது நீங்களே உணர்வீங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஜஸ்ட் போய் பாட்டு கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் முதல் கேட்டதுக்கும் இப்போ கேட்டதுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். ஓகே, மற்றபடி இதில் நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணிட வேண்டாம். எதுலேயும் போய் நீங்கள் எதையும் மாற்றிட வேண்டாம். மாற்றினீங்க அப்படின்னா திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் மொபைல் அடியாகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தது மீடியாடெக் ப்ராசஸ் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸ்னாப் ட்ராகனாக இருக்கலாம், இல்லை குவால்காமாக இருக்கலாம். என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அதுக்கான வீடியோவை நம்ம அடுத்ததாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதே போல் பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் மற்றும் டெக்ஸ்ட் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடிச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் அழுத்துருங்க. என்ன நீங்கள் பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி நினச்சிங்க அப்படின்னா கீழே என்னோட ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலிமா நீங்கள் என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். இதுவரையும் நிறைய பேர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சந்தேகம் தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அங்கே கூட எங்கிட்ட கேட்டுக்கலாம். ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கூட கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கான பதிலை கூட சீக்கிரம் நாங்கள் இங்கேயே ரிப்ளை பண்ண தயாராக இருக்கிறோம். இதே போல் மற்றொரு பயனுள்ள வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.